முக்கிய செய்தி. இந்தியாவின் கடன் சுமை ரூபாய் 181 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் பாஜக செய்தல் ஊழல் எவ்வளவு என கேட்கலாமா என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவின் கடன் சுமை ரூபாய் 181 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் பாஜக செய்த ஊழல் எவ்வளவு என கேட்கலாமா என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸல் பதிவில் கருத்துரை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக 2014 ஆண்டு 55.87 லட்சம் கோடி ரூபாய் இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்பொழுது 2025 ஆண்டு 181.74 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. எப்படி என்றால், நீங்கள் எல்லாம் அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திரும்ப சொல்லலாமா என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளிக்கும் விதமாக இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சரிடம் கேட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி நிலுவையில் இருக்கும் கல்வி மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தின் உள்ளிட்டவைக்கான நிதியை பெற்று தாருங்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சி மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 அதாவது பாராட்டிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு மட்டுமே பரப்புவது உங்கள் அரசியல் முத்திரைக்கான மெத்தமையே என்று காட்டுகிறது என்று இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸல பதிவின் மூலமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.